ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? ஸோ ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடினா என்ன அப்படின்றத பிகே கல்யாணி ஒரு புக்காக எழுதியிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஒரு இந்தியன் பார்ன் ரைட்டர், சோஷியாலஜிஸ்ட் அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஸர். இந்த பர்டிகுலர் புக் 2001 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது வந்து இந்த பர்டிகுலர் புக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட். இதில் வந்து எதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்றது என்ன, அதை பற்றின ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ லிட்ரேச்சர் ஸ்டடி இது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஒரு ட்ரான்ஸ்லேஷன் வரும்போது லிட்ரேச்சரில் அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ ட்ரான்ஸ்லேஷனில் அதை எய்ம் பண்ணுறது என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் பிகினர்ஸ் கூட அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் தியரிஸாக இருக்கட்டும், ப்ராக்டிஸாக இருக்கட்டும் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனில் வந்துட்டு வெஸ்டர்ன் ட்ரான்ஸ்லேஷன் தியரிஸ் அண்ட் ஆல்சோ இந்தியன் லாங்குவேஜ் இது ரெண்டையும் பிளெண்ட் பண்ண மாதிரி எழுதியிருப்பாங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்றது என்னென்னா, ட்ரான்ஸ்ஃபார்மிங் மீனிங் இல்லையா? ஒரு லாங்குவேஜை வந்து இன்னொரு லாங்குவேஜில் நம்ம மாற்றுறது. அப்படி மாற்றும் போது சேம் மீனிங் தான் வரணும். என்ன லாங்குவேஜில் சொன்னாலும் மீனிங் மாறாமல் அதை இன்னொரு லாங்குவேஜில் நம்ம சொல்கிறது தான் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரிஜினல் சென்ஸ் அண்ட் ஸ்டைல் வந்து அப்படியே இருக்கணும். ஸோ அவங்களோட கான்செப்ட் ஐடியாஸ் எல்லாமே அப்படியே இருக்கணும். ஜஸ்ட் அந்த லாங்குவேஜ் மட்டும்தான் இதில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஒரு இங்கிலீஷ் நாவல் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஹிந்திலேயோ இல்லை தமிழையோ நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது வைட் ஆடியன்ஸுக்கு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அவங்களோட கல்ச்சர் தெரியும், அவங்களோட ஐடியாஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ இங்கிலீஷ் மட்டும்தான் தெரிஞ்சவங்க தான் அந்த புக்கை ரீட் பண்ணணும்னு இல்லாமல் எல்லா லாங்குவேஜில் இருக்கிறவங்களும் அதோட ஐடியா அதோட எசன்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மற்ற லாங்குவேஜ்லேயே அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. தென் இந்த ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்றது வந்து இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இதில் வந்து நிறைய ஃபீல்டு கம்பைன் ஆன மாதிரி இருக்கும். லிங்குவிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், லிட்ரேச்சர், கல்ச்சர், ஹிஸ்ட்ரி இது எல்லாமே பிளெண்ட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்றது வந்து லிட்ரேச்சரில் இந்த ஜான்ரால் உள்ள புக்ஸை மட்டும்தான் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது இல்லையா? எல்லா ஃபீல்டுலேயுமே எல்லா புக்ஸையுமே நம்மளால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஏன்னா லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு டூலாக மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அந்த டூலை வச்சு நம்ம எல்லா கான்செப்டையுமே ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஓன் லாங்குவேஜில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்டாக தான் இதை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்றது வந்து ஒரு லாங் ஹிஸ்ட்ரி அதுக்கு இருக்குது. ஓகேவா? இது வந்து ஐடியாஸை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கல்ச்சரை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய இடங்களில் இந்த ட்ரான்ஸ்லேஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு இந்தியன் ஆத்தர் எழுதின புக்கை வந்து வேர்ல்டு வைடு எல்லாரும் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் எல்லாருக்குமே அந்த ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களோட லாங்குவேஜில் அதை தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ திருக்குறளாக இருக்கட்டும், இல்லை அதர் எபிக் புக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. லைக் இந்தியன் எபிக்ஸான ராமாயணா, மகாபாரதா இது எல்லாத்த பற்றியும் வேர்ல்டு வைடு எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அவங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் அவங்களோட லாங்குவேஜில் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதோட எசன்ஸ் மாறாமல், அதோட ஸ்டைல் மாறாமல் ஜஸ்ட் அவங்களோட லாங்குவேஜில் அதை படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட கல்ச்சர் வேர்ல்டு வைடு தெரியணும், ஒரு பர்சனோட ஐடியா ஏதோ ஒரு நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸில் இருக்கக்கூடிய பர்சனோட ஐடியா வேர்ல்டு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு ட்ரான்ஸ்லேஷன் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது. லைக் இப்போ லிட்ரரி, டெக்னிக்கல் இந்த மாதிரி நிறையா ஃபீல்டில் அதுக்கு ஏற்ற மாதிரியான பேட்டர்னில் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. லிட்ரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நாவல், போயட்ரி, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா? அது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. டெக்னிக்கல் ட்ரான்ஸ்லேஷன்றது என்னென்னா, மேனுவலாக சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? அது எல்லாமே கோடிங், டீகோடிங் அது எல்லாத்துலேயுமே லாங்குவேஜும் இருக்கும். என்ன தான் மேத்தமெட்டிக்கல்ஸ் நம்பர்ஸாக இருந்தாலும் சயின்டிஃபிக் ரிலேட்டடாக தியரிஸும் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒன்று இன்வென்ட் பண்ணியிருக்கிறாங்க, அது இந்த கண்ட்ரியில் மட்டும்தான், இந்த லாங்குவேஜில் மட்டும்தான் அந்த புக் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அது எல்லாரும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ட்ரான்ஸ்லேட்டர் அவங்க வந்து கல்ச்சுரல் அண்ட் ஆல்சோ எத்திக்கல் இஷ்யூஸை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டைலக்ட், ஒரு பர்டிகுலர் ஸ்மால் வில்லேஜ்லேருந்து எழுதியிருக்க ஒரு புக்கு வந்து வேர்ல்டு வைடு அது ஃபேமஸ் ஆகுது. நிறைய பேர் அவங்கவுங்க லாங்குவேஜில் அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த புக்கில் இருக்கக்கூடிய எசன்ஸ் மாறாமல் அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அவங்களோட டைலக்டில் சில விஷயங்கள் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட கல்ச்சரை வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது இன்னொரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய பீப்புளை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட் ஒரு லிட்ரேச்சர் ஒர்க்காக மட்டும் பார்த்து அந்த ஆத்தரோட இமோஷனாக மட்டும் பார்த்து ஷேர் பண்ணணுமே தவிர எத்திக்ஸை மீறி இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கான்செப்டை மாற்றக்கூடாது. ஸோ ஆக்சுவல் ட்ரான்ஸ்லேட்டர் அப்படின்றவங்க எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு எத்திக்கல் இஷ்யூஸ் அது என்ன இருக்கோ அதை வந்து ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, பிரேக் அ லெக் அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக யாரும் இங்கிலீஷ் அது ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னு தெரியாமல் நார்மலாக யாராவது ஒருத்தங்க கிட்ட சொல்லும்போது ஏன்னா அவனோட காலை உடைக்கணும்னு சொல்கிறான், இந்த மாதிரி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சான்சஸ் இருக்குது. பட் ஆக்சுவலி அது வந்து குட் லக் அப்படின்றத மீன் பண்ணுது இல்லையா?
ஸோ இந்த மாதிரி அதோட ஆக்சுவல் எசன்ஸ் வந்து மாறாமல் அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஈக்குவலன்ஸ் இஸ் அ கீ கான்செப்ட். ஈக்குவலன்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ வந்து ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. எந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்களோ, என்ன ஐடியாஸ் கொடுத்துருக்குறாங்களோ, அந்த ஐடியாஸ் வந்து எக்ஸாக்டாக இன்னொரு லாங்குவேஜில் கன்வே ஆயிருக்கா, ஒரிஜினலாக அந்த புக் எழுதின ஆத்தர் வந்துட்டு அதே ஐடியா அப்படியே கன்வே ஆயிருக்கான்றதை செக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து டிரான்ஸ்லேட்டர் ஈக்குவலாக ப்ராப்பராக அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு ஒரு இடியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கான மீனிங் வந்து ஹெவி ரெயின் அப்படின்றது. ஆனால் அது வந்து டெரெக்டாக மாற்றும் போது மீனிங் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா. ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்றதுக்கும் ஹெவி ரெயின் அப்படின்றதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அதுக்கான ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்லேட்டர் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த மீனிங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை ஈக்குவலாக அப்படியே மாற்றணும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. தென் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து கல்ச்சுரலி கோடட். ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் அவங்களோட பர்டிகுலர் டைலக்ட் அவங்களோட அந்த ரீஜனை பொறுத்து தான் அந்த லாங்குவேஜ் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அட்டரன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு விதமான மீனிங் இருக்கும். ஸோ அது வந்து பிளேஸை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது டிரான்ஸ்லேட்டருக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. தீபாவளியாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்மஸாக இருக்கட்டும். கிறிஸ்மஸ் அப்படின்றது ஆக்சுவலி அது வெஸ்டர்ன் செலிப்ரேஷன் தான். தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கல்ச்சர் படி நம்ம அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றது அது வந்து நேட்டிவ் பீப்புளுக்கு தான் தெரியும் இல்லையா. நம்மளை விட யாரும் அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒரு ஒரிஜினல் புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சேம் எசன்ஸோடு கொடுக்குறாங்களா அப்படின்றது இருக்குது. அவங்களுக்கு புரிதல் எப்படி இருக்கோ அவங்க பார்த்த விதத்தில் அவங்க வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஆக்சுவலி இந்த மூவிஸ் எல்லாம் தமிழில் இருக்கிற மூவியை வந்து ஹிந்தியில் எடுக்கிறதா இருக்கட்டும், ஹிந்தியில் இருக்கிற மூவி மாதிரியே நம்ம தமிழில் எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சில மூவிஸில் ஸ்லைட்லி சேஞ்சஸை கொண்டு வருவாங்க. ஒரே ஆக்டர்ஸ் நடித்தா பெரிய வித்தியாசம் இருக்காது. வேறு வேறு ஆக்டர்ஸ் போடும்போது அதில் பெரிய வித்தியாசம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தரோட வே ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதோட ஒரிஜினல் அந்த ஒரு எசன்ஸ் குறைஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாருமே வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், அடாப்ஷன், மாடுலேஷன் இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் அப்படின்றப்போ வேர்ட் பை வேர்ட் அதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா. அடாப்ஷன் அப்படின்றது வந்து கல்ச்சரை பேஸ் பண்ணி அவங்க கல்ச்சுரல் ரெஃபரன்ஸ் கொஞ்சம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை வச்சு அவங்க சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும். மாடுலேஷன் அப்படின்றது அவங்களோட ஓன் பெர்செப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டிரான்ஸ்லேட்டர் அவங்களோட ஓன் ஸ்டைல் வச்சு அதுக்கேற்ற மாதிரி அதை ஆல்டர் பண்ணுவாங்க. பட் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் அப்படின்னாலே அந்த ஒரிஜினல் எசன்ஸ் வந்து கிடைக்கிறது கண்டிப்பாக கஷ்டம் இல்லையா. ஒரிஜினல் புக்கை நம்ம ரீட் பண்ணுற மாதிரி அந்த ரைட்டரோட இமோஷனை வந்து கரெக்டாக கன்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனாலே இவங்க வேரியஸ் மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. தென் இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக, ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும், ரீடபிளாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து என்ன ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் இருக்கோ அதே ஐடியா அப்படியே இருக்கணும். ஸோ ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து டிரான்ஸ்லேஷனில் இப்போ வந்து பிபிசியில் வந்து சொல்கிற நியூஸும் நம்ம சேனல் தமிழ் சேனலில் சொல்கிற நியூஸும் எக்ஸாக்டாக ஒன்று போல் இருக்கா அப்படின்றது இருக்குது இல்லையா. ஏன்னா இதெல்லாம் ஒரிஜினலாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நம்ம சொல்ல போகிறோம். இது ஃபிக்ஷன் கிடையாது. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு வந்து அதை ஆல்டர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்ன இருக்கோ அதை தான் நம்ம சொல்லணும். ஸோ எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக அதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது வந்து பவர் ஸ்ட்ரக்சர், ஐடியாலஜி, பாலிடிக்ஸ் இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது வந்து பீப்புளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது இல்லையா. இப்போ ஒரு பர்சனுக்கு தமிழும் தெரியலாம், இங்கிலீஷும் தெரியலாம். அவங்க வந்து தமிழில் ராமாயணா ரீட் பண்ணியிருக்காங்க. இதுவே ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க அவங்களோட ஓன் ஸ்டைலில் எழுதியிருக்கிறாங்க, ஸ்டோரியை மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர் அண்ட் கம்யூனிட்டிஸ் இந்த பீப்புளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ரைட்டிங்ஸ் வந்து நம்ம பர்ஃபெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணலை, பர்ஃபெக்டாக அந்த ஐடியாலஜியை ஷேர் பண்ணலை அப்படின்னா அது நிறைய கான்சிக்வன்சஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரீடர்ஸ் மத்தியில், பீப்புள் மத்தியில் அது வந்து ஒரு கான்சிக்வன்சஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த புக்கில் வந்து நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஷார்ட் பேசேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் இந்த டிரான்ஸ்லேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதோட டிஃபிகல்ட்டிஸ் தெரியும் இல்லையா. நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறோம், இல்லை அது எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதை ப்ராப்பராக டிரான்ஸ்லேட் பண்ணணும். அந்த கல்ச்சுரல் பயாஸ்டெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ப்ராப்பரான டிரான்ஸ்லேட்டராக அவங்க இருக்கணும். வேர்ட் பை வேர்ட் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா வேர்ட் பை வேர்ட் நம்ம இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக மீனிங்கே சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளாஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஷியல் தியரிஸ்ட்டையும் அவங்க வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் புக்கில் வந்து ஓவராலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அவுட்லைனாக தான் இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.